வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 28ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட் ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,927 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நமக்கு பைவட் பாயிண்ட்டை இந்த இடத்துல டச் பண்ணி ஜோனை பிரேக் அவுட் பண்ணாமல் பவுன்ஸ் பேக் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா மிடில்லே திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல நமக்கு பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 24,131 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஐயும் டச் பண்ணலை. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் 1ஐயும் நமக்கு டச் பண்ணவே இல்லை. ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,188. அதாவது நம்மளோட ட்ரேடிங்கோட இரண்டாவது பாதியில் தான் நமக்கு ஹை லெவலை ரீச் பண்ணியிருக்கு. லோ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 23,927. அதாவது ஓப்பனிங் தான் நம்மளுடைய லோ லெவலாக இருந்தது. அதாவது ஆரம்பத்தில் நமக்கு லோ லெவலும் முடியும் தருவாயில் நமக்கு ஹை லெவலையும் டச் பண்ணியிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நம்மளோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை ரீச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட லோ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 23,927. நமக்கு 900 நமக்கு இறங்கணும். ஆனால் 927லேயே நமக்கு பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு சப்போர்ட் லெவலை ரீச் பண்ணல. ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 24,188. நம்ம 24,500 செட் பண்ணியிருந்தோம். அந்த லெவலையும் நிஃப்டி டச் பண்ணலை. அப்போ நமக்கு இன்னும் இந்த சேனலுக்குள்ளேயே தான் நமக்கு நிஃப்டி வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. திரும்பவும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இங்கே நமக்கு முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் நிஃப்டி மூவ் ஆனது. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் மூவ் ஆனி ஹை லெவலில் டச் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷன் நமக்கு அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷ சார்ட்டில் நமக்கு ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 52,055 நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பைவட் பாயிண்ட்லேயே திரும்பவும் பாருங்கள் கரெக்டாக நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் லெவலையும் டச் பண்ணலை. இங்கேயே பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கும் நம்மளுடைய சப்போர்ட் லெவல் 1க்கும் நடுவுலையே பேங்க் நிஃப்டி மூவ் ஆகி 52,555 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 52,171. அதாவது இந்த இடத்துல தான் நமக்கு முதல் பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை லெவலை ரீச் பண்ணிடுச்சு. லோ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 51,759. அதாவது இந்த லெவலில் நமக்கு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் நமக்கு இங்கே உருவாயிருக்கு. இந்த இடத்துல 1 ஹவர் சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை ரீச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 52,171. நம்ம 52,600 செட் பண்ணியிருந்தோம். நமக்கு இந்த லெவலை டச் பண்ணலை. இரண்டாவதுல சப்போர்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா லோ லெவல் 51,759. நம்ம 700 செட் பண்ணியிருந்தோம். இங்கேயும் நமக்கு பிரேக் அவுட் ஆகலை. ஆக நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேயே நமக்கு திரும்ப திரும்ப மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட அந்த சேனலுக்குள்ளேயே ஒரு லெவலுக்குள்ள மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாறி மாறி நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முதல் பாதி இங்கே நெகட்டிவ்ல இருந்தாலும் இங்கே செல்லரோட டாமினேஷன் முதல் பாதியில் நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. இரண்டாவது பாதி நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. இங்கே பையரோட டாமினேஷன் நமக்கு அதிக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.